மக்கள் ஏளனமாக பார்த்த ஒருவரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பல வருடங்களாக தேடினார்கள். அவரின் பெயர் உவைஸ் அல் கர்னி. முஸ்லிம்களின் தலைவராக உமர் இப்னு அல் கத்தாப் இருந்த காலத்தில் அவர் மக்காவின் வாயிலில் நின்று ஏமனில் இருந்து வரும் மக்களிடம் ஒரு கேள்வியை கேட்பார். உங்களிடத்தில் உவைஸ் இப்னு ஆமிர் என்ற ஒருவர் இருக்கிறாரா? இல்லை, எங்களுக்கு அந்த பெயர் தெரியவில்லை. எங்கள் குழுவில் அந்த மனிதர் இல்லை. பல ஆண்டுகள் கடந்தும் யாரும் பதில் சொல்லவில்லை. உங்களிடம் உவைஸ் இப்னு ஆமிர் என்றவர் இருக்கிறாரா? இல்லையா. ஆனால் ஒரு நாள் உங்களிடம் உவைஸ் இப்னு ஆமிர் என்ற ஒருவர் உள்ளாரா? எங்களிடம் அந்த பெயரில் ஒருவர் இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு சாதாரண மனிதர் இல்ல. அவர் ஏழை. அவருடைய உடைகள் எல்லாம் கிழிந்திருக்கிறது. சிலர் அவரை பைத்தியக்காரர் என்று கூட சொல்வார்கள். அதனால் அவரை நாங்கள் பின்னால் உட்கார வச்சு ஒட்டகங்களை காக்க வச்சிருக்கிறோம். இப்போது அவர் எங்கே இருக்கிறார்? அவர் இப்போது அரஃபாவில் இருக்கிறார். எங்கள் ஒட்டகங்களை காக்க அவர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துக்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள். அங்கே ஒரு மெலிந்த கருமை நிறமுடைய மனிதர் தனியாக நின்று அல்லாஹ்வை நோக்கி தொழுகை செய்து கொண்டிருந்தார். உங்கள் பெயர் என்ன? அல்லாஹ்வின் அடியான். அனைவரும் அல்லாஹ்வின் அடியார்கள். உங்கள் அம்மா வைத்த பெயர் என்ன? உவைஸ். தயவு செய்து உங்கள் தோளை காட்டுங்கள். அங்கு ஒரு பழைய தோல் நோய் குணமான பின் ஏற்பட்ட வெள்ளை தழும்பு இருந்தது. அதுவே நபி முன்பே கூறிய அடையாளம். அதை பார்த்தவுடன் உமர் கண் கலங்கினார். நீங்கள் தான் அந்த மனிதர். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்காக உங்களிடம் துஆ கேட்கச் சொன்னார். நீங்கள் அல்லாஹ்வின் தூதரின் தோழர்கள். நீங்கள் தான் துஆ செய்ய வேண்டும். இது நபியின் கட்டளை. இறுதியில் உவைஸ் கண்களில் கண்ணீர் மல்க கைகளை உயர்த்தி உமருக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு வேண்டினார். யா அல்லாஹ், உமருக்கு மன்னிப்பு வழங்கு. உங்கள் வாழ்வை கவனிக்க உங்கள் ஆளுநருக்கு நான் கடிதம் எழுதுகிறேன். என்னை அப்படியே விடுங்கள். நான் மக்களிடையே காணப்படாத தூசி போல் இருக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்வை பார்த்த ஏமன் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஏனெனில் அவர்கள் பைத்தியக்காரன் என்று நினைத்த மனிதரையே கலீஃபா தேடி வந்து துஆ கேட்கிறார் என்பதை அவர்கள் பார்த்தார்கள். மக்கள் கண்களில் அவர் ஒரு சாதாரண மனிதர். ஆனால் அல்லாஹ்வின் கண்களில் அவர் அல்லாஹ்வை நேசித்த அடியார். சில நேரங்களில் உலகம் மதிக்காதவர்களே அல்லாஹ்விடம் மிகவும் உயர்ந்த நிலை பெற்றவர்களாக இருக்கலாம். அதனால் ஒருவரையும் இகழாமல் அனைவரையும் மரியாதையுடன் பார்க்க வேண்டும் என்ற முக்கியமான நற்பாடத்தை இந்த சம்பவம் நமக்கு கற்றுத் தருகிறது.